உலகில் இரண்டாம் உலகப் போருக்கும் லட்சக்கணக்கான யூதர்களின் படுகொலைகளுக்கும் காரணமானவர் ஒருவரே. அது அப்போதைய ஜெர்மனி நாட்டின் சர்வாதிகாரியான அடாலஃப் ஹிட்லர். இவர் என்னதான் பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் இவரை பற்றி பல உண்மைகள் பலருக்கு தெரியாமலே உள்ளன. அவற்றில் முக்கியமானவற்றை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக காண்போம். உலக வரலாறை ஒரு முறை மீண்டும் புரட்டினால் அதில் நாம் நிச்சயம் அடாலஃப் ஹிட்லர் என்னும் பெயரை காணலாம். அவருடைய வாழ்க்கை என்பது பல வகையான மர்மங்கள் நிறைந்ததாகவும் உள்ளது. இன்னும் சிலர் அடாலஃப் ஹிட்லர் 1945ஆம் ஆண்டு இறக்கவே இல்லை என்றும், அர்ஜென்டினா நாட்டில் அவர் 95 வயது வரை வாழ்ந்து பின்னரே அவர் இறந்தார் என்றும் கூறுகிறார்கள். பல மர்மங்கள் நிறைந்த அவரின் வாழ்க்கையில் சில வரலாற்று உண்மைகளை நாம் இந்த பதிவில் விரிவாக காணலாம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஜெர்மனி நாட்டின் நன்மைக்காகவே வாழ்ந்த அடாலஃப் ஹிட்லர் ஒரு ஜெர்மானியர் என்பதே கிடையாது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், நிச்சயம் அவர் ஜெர்மானியர் கிடையாது. அவர் ஏப்ரல் 1889ஆம் ஆண்டு ஜெர்மனியின் அண்டைய நாடான ஆஸ்திரியாவில் பிறந்தார். தன்னுடைய பள்ளி ஆசிரியரான ஜெர்மனியை சேர்ந்த லியோபோல்ட் போட்ஸ்ட் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட அடாலஃப் ஹிட்லருக்கு ஜெர்மனியின் மீது தீராத காதல் ஒன்று ஏற்பட்டது. இதன் காரணமாகவே முதலாம் உலகப் போரில் ஜெர்மனி நாட்டின் இராணுவத்தில் 1914ஆம் ஆண்டு சேர்ந்து பின்னர் 1925ஆம் ஆண்டு தன்னுடைய ஆஸ்திரிய நாட்டின் குடியுரிமையை துறந்து முழு ஜெர்மனி நாட்டவராக அவர் மாறினார். இயக்க குணம் சிறிதும் இல்லாமல் கொடூரமான சிந்தனை கொண்ட ஹிட்லர் ஒரு சிறந்த ஓவியர் ஆவார். அவருடைய வாழ்க்கையின் லட்சியமே சிறந்த ஓவியனாக மாறுவதே ஆகும். ஆனால் முதல் உலகப் போர் அவரை மாற்றிவிட்டது. ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் இருக்கும் கலைக்கல்லூரியில் ஓவிய படிப்பை படிக்க மிகவும் ஆசையாக இருந்த அவர் தொடர்ந்து இருமுறை தகுதி தேர்வில் தோல்வியடைந்துள்ளார். காரணம், அவருக்கு கட்டிடங்கள் வரைவதில் சிறந்த திறன் இருந்தாலும் மனிதர்களை வரைவதில் அவ்வளவு திறன் இல்லை என்று கூறி அவரை சேர்க்கவில்லை. ஆனாலும் அவருடைய ஓவியங்கள் மீதான ஆர்வம் அவரை விடவில்லை. அவர் ஜெர்மனியின் சர்வாதிகாரியாக மாறியதும் அருங்காட்சியகத்தில் இருந்த பல மாடர்ன் ஓவியங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு அவரை பல ஓவியங்கள் அதில் வைக்கப்பட்டன. இளம் வயதில் தாயை இழந்து மிகவும் வறுமையில் இருந்துள்ளார். அவருடைய ஓவியங்கள், விளம்பரங்கள் என எதுவும் விற்க முடியாமல் 1909ஆம் ஆண்டு வரை அப்படியே மிகவும் கஷ்டத்தில் இருந்துள்ளார். பின்பு ஒரு பொது தங்கும் விடுதியில் சென்று 1913ஆம் ஆண்டு வரை அவர் வாழ்ந்துள்ளார். முதல் உலகப் போரில் இராணுவ செய்தி அனுப்பும் வேலை செய்து வந்த அவருக்கு ரசாயன குண்டுகளால் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டது. இதன் பிறகே அவருக்கு மூர்க்கத்தனம் அதிகரித்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த ரசாயன குண்டு பாதிப்பு அவருக்கு சிறிது காலம் கண்களை பாதிக்க வைத்து செயல் இழக்க வைத்திருந்தது. அவருக்கு மீண்டும் கண் பார்வை கிடைத்த போது அவர் பார்த்தது ஜெர்மன் இராணுவத்தின் தோல்வியையே. தன்னுடைய நாசி படையை வைத்துக்கொண்டு ஆட்சியை பிடிக்க 1923ஆம் ஆண்டு அவர் செய்த முனிச் பயணம் தோல்வியடைந்ததால் சிறைக்கு அனுப்பப்பட்டார். அப்போது அவரை ஒரு வருடம் தேச துரோகம் குற்றம் சுமத்தி சிறையில் அடைத்தது அப்போதைய ஜெர்மன் அரசு. அங்கு சிறையில் அவர் எழுதிய மெயின் கேம்ப் புத்தகம் மிகவும் பிரபலமடைந்தது. பின்னாளில் அதுவே அவரின் பெயரை ஜெர்மனி முழுவதும் பரவ முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது. 1932ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அவர் வோன் ஹிண்டன்பெர்க் அவர்களிடம் தோற்று போனார். ஆனாலும் ஜெர்மனி முழுவதும் 37% வாக்குகள் பெற்று நாஜி கட்சி மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்தது. இதனால் 1933ஆம் ஆண்டு துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார். பின்னர் ஹிண்டன்பெர்க் மறைவிற்கு பிறகு அவரே ஜனாதிபதி என்று தன்னை அறிவித்துக் கொண்டார். ஹிட்லர் அமைதிக்கான நோபல் பரிசு பெறும் போட்டியாளர்களின் ஒருவராக இருந்தார். பின் அவரே அந்த போட்டியில் இருந்து விலகி இனி ஜெர்மனியை சேர்ந்த எவரும் நோபல் பரிசு பெறக்கூடாது என்று உத்தரவிட்டார். அமெரிக்காவின் பிரபல டைம்ஸ் பத்திரிகையின் அட்டைப்படத்தில் 1938ஆம் ஆண்டின் உலக சிறந்த மனிதர் என்று அவரின் அட்டைப்படம் வெளியிடப்பட்டது. ஆகவே நீங்கள் இப்பொழுது கண்டு கழித்த உலக வரலாறை போல இனியும் காண வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே. நமது அறம் சேனலை தொடர்ந்து வாருங்கள். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உங்கள் கழிக்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். மறக்காமல் நம்முடைய அறம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்முடைய மறுக்கப்பட்ட வரலாறை தொடர்ந்து காண்போம். தமிழுக்கும் தமிழர்களுக்காகவும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல காணொளி சந்திப்போம். வணக்கம்.